பேர்ல்வின் பிவிசி மெட்டா பார்ட்னர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் ரமேஷ். தொடர்ந்து பேர்ல்வின் பிவிசி மெட்டா சம்மந்தப்பட்ட தகவலை நம்ம சேனலில் பார்த்துட்டு வரோம். ஸோ நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் பேர்ல்வின் பிவிசி மெட்டா சம்மந்தப்பட்ட புதிய தகவல் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக ரிசீவ் ஆகும். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ பிவிசி மெட்டாவில் புதுசாக வந்திருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனை பற்றி நாம் பார்க்க போகிறோம். ஸோ இந்த புதுசாக வந்திருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனில் என்ன தகவல் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வேல்யூக்கும் பேஸ் வேல்யூக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத தெளிவாக இதில் கொடுத்துருக்காங்க. அதாவது மார்க்கெட் வேல்யூ அப்படின்னா என்ன, பேஸ் வேல்யூ அப்படின்னா என்ன, மார்க்கெட் வேல்யூ அப்படிங்கிறது எதை பொறுத்து ஏறும் எதை பொறுத்து இறங்கும், அதே போல் பேஸ் வேல்யூ எதை பொறுத்து ஏறும் எதை பொறுத்து இறங்கும், மார்க்கெட் வேல்யூ அப்படிங்கிறது எதை அடிப்படையாக கொண்டது, பேஸ் வேல்யூ அப்படிங்கிறது எதை அடிப்படையாக கொண்டது அப்படிங்கிற தகவல் தெளிவாக இந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாயிண்டில் பார்த்தீங்க அப்படின்னா பிவிசி மெட்டா டோக்கனுடைய மார்க்கெட் வேல்யூ அப்படின்னா என்ன, மார்க்கெட் வேல்யூ எதை பொறுத்து மாறும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. பிவிசி மெட்டா டோக்கனுடைய மார்க்கெட் வேல்யூ அப்படிங்கிறது நாம் எதை சொல்கிறோம் அப்படின்னா காயின் மார்க்கெட் கேப்பில் காட்டக்கூடிய ப்ரைஸை தான் நாம் மார்க்கெட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த காயின் மார்க்கெட் கேப் அப்படிங்கிறது குளோபல் ப்ரைஸ் ட்ராக்கிங், அதாவது குளோபல் கிரிப்டோ கரன்சி ப்ரைஸ் ட்ராக்கிங் வெப்சைட்டு. இந்த வெப்சைட்டில் காட்டக்கூடிய ப்ரைஸை தான் நாம் மார்க்கெட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ வேர்ல்டில் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் இந்த குளோபல் வெப்சைட்டில் இந்த காயின் மார்க்கெட் கேப்பில் காட்டக்கூடிய ப்ரைஸ் படி தான் நாம் பிவிசி மெட்டா டோக்கனை வாங்க முடியும், விற்க முடியும். ஸோ இந்த மார்க்கெட் வேல்யூ எதை பொறுத்து மாறும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிவிசி மெட்டா டோக்கன் வச்சுருக்கிறவங்க, அதாவது பிவிசி மெட்டா டோக்கன் ஹோல்டர்ஸ், அதை தான் பிவிசி மெட்டா டோக்கன் வச்சுருக்கிறவங்க அப்படின்னு நாம் சொல்கிறோம். பிவிசி மெட்டா டோக்கனை வச்சுருக்கிறவங்க டீசென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்சில், அதாவது டீசென்ட்ரலைஸ்டு எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பேன்கேக் ஸ்வாப், யூனிஸ்வாப், ஒன் இன்ச் நெட்வொர்க், ஸோ இந்த மாதிரி சில டீசென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் கிரிப்டோ கரன்சியை ஸ்வாப் பண்ணுறதுக்காக இருக்குது. ஸோ அந்த மாதிரி எக்ஸ்சேஞ்சில் நாம் பிவிசி மெட்டா டோக்கனை பை பண்ணும்போதோ செல் பண்ணும்போதோ இந்த மார்க்கெட் வேல்யூ ஏறும் இறங்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதாவது டீசென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சில் நாம் பிவிசி மெட்டா டோக்கனை பை பண்ணோம் அப்படின்னா மார்க்கெட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும், அதிகமாகும். அதே போல் டீசென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சில் பிவிசி மெட்டா டோக்கனை நாம் செல் பண்ணோம் அப்படின்னா மார்க்கெட் வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா இறங்கும், அதாவது கம்மியாகும் அப்படிங்கிறத இதில் தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த மார்க்கெட் வேல்யூ பிவிசி மெட்டா டோக்கன் வச்சுருக்கிறவங்க, அதாவது பிவிசி மெட்டா டோக்கன் வச்சுருக்கவங்களுடைய எதிர்காலத்தை எந்த விதத்துலையும் இது பாதிக்காது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதாவது மார்க்கெட் வேல்யூ ஏறினாலும் இறங்கினாலும் பிவிசி மெட்டா டோக்கன் ஹோல்டர்ஸை எந்த விதத்துலையும் இது பாதிக்காது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அது நாம் வச்சுருக்கிறத பொறுத்து. ஸோ நாம் கம்மியான ரேட்டில் அதை விற்கவும் செய்யலாம், அதிகமான ரேட்டில் விற்கவும் செய்யலாம். ஸோ கண்டிப்பாக மார்க்கெட் வேல்யூ அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். அப்படி இன்க்ரீஸ் ஆகும்போது நாம் நம்மக்கிட்ட இருக்கிற பிவிசி மெட்டா டோக்கனை செல் பண்ணும்போது நமக்கு ப்ராஃபிட் எடுக்க முடியும். நம்ம வாங்கின ப்ரைஸை விட கம்மியான ப்ரைஸுக்கு நாம் செல் பண்ணோம் அப்படின்னா அது நமக்கு லாஸ் ஆகும். ஸோ அது நம்ம கையில் தான் இருக்குது. அடுத்த பாயிண்டில் பார்த்தீங்கன்னா பேஸ் வேல்யூ அப்படின்னா என்ன, இந்த பேஸ் வேல்யூ எதை பொறுத்து ஏறும் எதை பொறுத்து இறங்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதாவது வெப்சைட்டில் காட்டக்கூடிய ப்ரைஸை தான் நாம் பேஸ் வேல்யூ அப்படின்னு நாம் சொல்கிறோம். இப்போ பிவிசி மெட்டாவுடைய வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பிவிசி மெட்டா $3.2 காட்டுது. இந்த ப்ரைஸை தான் பார்த்திங்க அப்படின்னா நாம் பேஸ் வேல்யூ அப்படின்னு நாம் சொல்கிறோம். இந்த பேஸ் வேல்யூ எதை பொறுத்து ஏறும் எதை பொறுத்து இறங்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிவிசி மெட்டா டோக்கன் ஹோல்டர்ஸ், அதாவது பிவிசி மெட்டா டோக்கனில் எவ்வளோ ஹோல்டர்ஸ் இருக்கிறாங்க. இப்போதைக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1,77,000 ஹோல்டர்ஸ் பிவிசி மெட்டா டோக்கனில் இருக்கிறாங்க. இந்த அதாவது 1,76,000 பேர் பிவிசி மெட்டா டோக்கனை வாங்கி ட்ரஸ்ட் வாலெட்டில் வச்சுருக்கிறாங்க அப்படின்னு நாம் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி பிவிசி மெட்டா டோக்கனில் எவ்வளோ ஹோல்டர்ஸ் இருக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்தும், அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த ஹோல்டர்ஸில் இருந்து பிவிசி மெட்டா டோக்கனில் எவ்வளோ பேர் சீடு ஃபண்டிங் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பேர் டோக்கன் ஃபார்மிங் பண்ணியிருக்காங்க, எந்த அளவுக்கு பிவிசி மெட்டாவில் சீடு ஃபண்டிங் பண்ணியிருக்காங்க, எந்த அளவுக்கு டோக்கன் ஃபார்மிங் பண்ணியிருக்காங்க, அதை பொறுத்து இந்த பேஸ் வேல்யூ அப்படிங்கிறது ஏறும் இறங்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அதாவது நாம் சீடு ஃபண்டிங் டோக்கன் ஃபார்மிங் அதிக அளவில் பண்ணோம் அப்படின்னா இந்த பேஸ் வேல்யூவும் அதிகமாகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சீடு ஃபண்டிங் டோக்கன் ஃபார்மிங் நாம் கம்மியான அளவில் பண்ணோம் அப்படின்னா இந்த பேஸ் வேல்யூ அப்படிங்கிறது கம்மியாகும் அப்படிங்கிறத இதில் தெளிவாக சொல்லியிருக்காங்க.
அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, பிவிசி மெட்டா டோக்கன் ஹோல்டர்ஸ் உடைய எதிர்காலத்த வந்து பாதிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, இந்த வெப்சைட்ல நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா, இந்த பேஸ் பிரைஸ அடிப்படையா கொண்டு தான் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஏன்னா, வெப்சைட்ல இருக்கக்கூடிய இந்த பேஸ் பிரைஸுக்கும், காயின் மார்க்கெட்ல காட்டக்கூடிய அந்த மார்க்கெட் வேல்யூக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய டிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ, இப்போ வெப்சைட்ல பார்த்தீங்கன்னா, ஒரு பிவிசி மெட்டா $3.2 வந்து நமக்கு காட்டுது. அதே பிவிசி மெட்டா டோக்கன் காயின் மார்க்கெட் கேப்ல பார்த்தோம் அப்படின்னா, 1.7லேருந்து $2 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இப்ப காட்டிக்கிட்டு இருக்குது. ஸோ, அதனால பிவிசி மெட்டா டோக்கன் ஹோல்டர்ஸ் அதாவது சீட் ஃபண்டிங் டோக்கன் ஃபார்மிங் பண்ணியிருக்கவங்களுடைய எதிர்காலத்த வந்து பாதிக்காத அளவுக்கு, வெப்சைட்ல நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷன் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பேஸ் பிரைஸ அடிப்படையா கொண்டு தான் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. பிளாக் செயின்ல நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வேல்யூவ அடிப்படையா கொண்டு நடக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதாவது பிளாக் செயின் அப்படின்னா, ட்ரஸ்ட் வாலெட்ல நாம பிவிசி மெட்டாவ ஹோல்டு பண்ணி வச்சிருந்தோம்னா, ஸோ அந்த டிரான்சாக்ஷன் அதாவது பிவிசி மெட்டா ட்ரஸ்ட் வாலெட்ல இருக்கக்கூடிய பிவிசி மெட்டாவ நம்ம பை பண்ணணும் அப்படின்னாலோ, செல் பண்ணணும் அப்படின்னாலோ, அது எல்லாமே பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வேல்யூவ அடிப்படையா கொண்டு தான் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்து 3வது பாயிண்ட்ல பார்த்தீங்கன்னா, பிவிசி மெட்டா டோக்கன் ஒரு நல்ல பிரைஸ்ல வந்து இருக்கும்போது, நாம அந்த பிவிசி மெட்டா டோக்கன டீசென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்சில வந்து ஸ்வாப் பண்ணி, அத பியூஎஸ்டியாவோ இல்ல வந்து யுஎஸ்டிடியாவோ இல்ல பிஎன்பியாவோ மாத்தி நாம சீட் ஃபண்டிங் டோக்கன் ஃபார்மிங் வந்து பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த 3வது பாயிண்ட்ல வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்ததா நோட் அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்ட் வந்து குடுத்துருக்காங்க. அதில என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பிவிசி மெட்டா பற்றி தவறான வதந்திகள் பரப்புறவங்கட்டருந்து ஜாக்கிரதையா இருங்க அப்படிங்கிறத அதில சொல்லியிருக்காங்க. ஸோ, அவ்வளோதான் இந்த வீடியோ. பிவிசி மெட்டாவுல வந்திருக்கக்கூடிய நியூ நோட்டிஃபிகேஷன பத்தி நாம இந்த வீடியோல தெளிவா பார்த்தாச்சு. இந்த வீடியோவ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.